உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால் இந்த ஜீவபத சேனலில் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரை ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள். எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 22:17 உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் இது. இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வசனத்தை கேட்பீங்கன்னா, இந்த வசனத்தினால உண்டாகிற வல்லமை, ஆசீர்வாதங்கள், அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக இதை கேட்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியர்கள் தங்கள் சத்துருகளின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் வாக்கு தந்த வாக்கு பண்ண வார்த்தைகள் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் உன் சந்ததியை அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு சில வேலை இதை செய்யறேன், அதை செய்யறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், உன் பேர்ல அதை எழுதி வைப்பேன், இதை எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு செய்யாம போறாங்க, ஏமாத்தி விடுறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க, செய்யாம போறாங்க. நம்ம முழுமையாக அவர்களே நம்பி இருப்போம், செய்வாங்கன்னு சொல்லி நம்பி இருப்போம். இந்த வேலையை நமக்கு தருவேன், உனக்கு தான் தருவேன் இந்த வேலையை பார்க்க, உன் பேர் தான் இந்த வேலையை மாத்தி தருவேன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்தை உன் பேர்ல தான் எழுதி வைப்பாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. வாக்கு வந்து நிறைய பேர் பெரியவர்கள் இப்படிலாம் சொல்றாங்க. நம்மளோட பெற்றோர்கள் கூட அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கை விடுறாங்க, இதை செய்யாம போறாங்க. நம்மளும் அவங்க மேல நம்பிக்கையா வச்சிருந்துட்டு ஏமாந்து போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா ஆசீர்வதிப்பார். அது மட்டும் பாருங்க, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடல் கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இது ஒரு சத்தியம் பண்றது போல. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இது உறுதிப்படுத்துற வார்த்தை. நான் கண்டிப்பா நான் செய்வேன், நிச்சயமா நான் அவனை செய்வேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்றது போல இந்த வார்த்தை தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தை சர்வ லோகத்தை படைத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவர் நமக்காகவே அவர் வந்து தன்னுடைய குமாரன் அனுப்பி நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுதலாகி ரட்சிக்கப்படுறதுக்காக அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்த வச்சாரோ. அப்ப அவருடைய குமாரனே நமக்காக கொடுத்தவர், பலியாக கொடுத்தவர். அப்ப நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதான் இங்க சொல்றாரு, நம்ம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படி நம்ம வாக்கு உறுதி கொடுக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான சகோதர சகோதரியில, நீங்க இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நம்புங்க, அவர் நோக்கி பாருங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கண்டிப்பா இன்னைக்கு எந்த நெருக்கடியில நீங்க தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி, கீழே போயிருந்தாலும் சரி, நீங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பெருமையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வருஷத்துல நிறைவேறும். ஏசப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். உங்க சந்ததி, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, இந்த வருஷத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியா பேருக்கிறா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், எந்தெந்த இக்கட்டுகளை ஆண்டவரை கண்ணீர்ல ஆண்டவரை கவலையில இருக்கிறார்களோ, தாழ்ந்த நிலையில இருக்கிறார்களோ, ஆண்டவரை ஒன்றுமில்லை வெறுமையில இருக்கிறார்களோ, அப்பா எல்லாரையும் நீங்க ஆண்டவரை அப்பா தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெருகவே பெருக பண்ணுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எத்தனை பேருடைய ஆண்டவர் அப்பா ஊழியம் செய்யறார், ஊழியக்கார பிள்ளைகளுடைய சபைகள் ஆண்டவரை பெருகாம இருக்கிறதோ, ஆத்துமாக பெருகாம இருக்கிறதோ, ஆசீர்வாதம் குற்றி போய் இருக்கிறதோ, ஆண்டவரை நாமத்தை நீர் பெருக பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கிரியை செய்யும் எல்லாருக்கும் இந்த வருஷம் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.